ஆய் ஹாவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேரட் கீர். அதுக்கு முதல்ல வந்து வடை சட்டியில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிட்டு அப்புறம் வந்து துருவின கேரட், நான் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். அதை எடுத்து வடை சட்டியில் போட்டு நெய்யில் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டுட்டு நல்லா இருக்க தண்ணி வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கணும். வதக்கி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் இதானதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் எடுத்து அதில் ஊற்றி கேரட்டு வந்து நல்லா வேகணும். நல்லா வேகிறதுட்டையும் அந்த பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சி வரணும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் பாலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஏலக்காயை தட்டி நான் போட்டிருக்கேன். நல்லா போட்டுட்டு அந்த கேரட் வந்து பாலே வந்து நல்லா வெந்து வரணும். வெந்து அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் எல்லாம் அதில் சேர்ந்து வரணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் கேரட் கொடுத்த மாதிரி, சாப்பிடாத கேரட் பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. டேஸ்டியாக இருக்கும். கேரட் கீர் ரெடி. வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய்.